சாம்பியன் டிராபி தொடர்ல இந்த 2 நட்சத்திர வீரர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்திய அணிக்கு திரும்பி இருக்காங்க. இதனால இந்திய அணி ஏற்கனவே இருந்த பலத்தோட மேலும் பலமாக பார்க்கப்படுகிறது. சாம்பியன் டிராபி தொடர்ல காயத்துல இருந்து குணமாகி பும்ரா விளையாட வந்துருவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதனால சாம்பியன் டிராபி தொடர்ல பவுலிங்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இந்திய அணியா தான் சாம்பியன் டிராபி தொடருக்கு இந்தியா செல்லும் அப்படிங்கிறது உறுதி. அந்த 2 நட்சத்திர வீரர்கள் யார் யார் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். 1 முகமது சமி, கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அவரு காயத்துல இருந்து ஓய்வுல தான் இருக்காரு. இதனால அவரை தொடர்ந்து நம்ம அணியில பார்க்கவே இல்லை. தற்போது காயத்துல இருந்து முழுமையா குணமாகி அவரு இந்திய அணிக்கு சாம்பியன் டிராபி தொடர்ல பங்கு பெற இருக்காரு. அவரை தொடர்ந்து ஸ்பின்னரா கலக்கி கொண்டு இருக்கும். அதாவது ரவிச்சந்திர அஸ்வின் போனதுக்கு பிறகு இந்திய அணியில ஒரு நாள் தொடர்ல மிகவும் ஒரு ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது குல்தீப் யாதவ் தான். அவரும் பாத்தீங்கன்னா காயத்துல நீண்ட நாட்கள் அவதிப்பட்டு கொண்டு வந்தாரு. அவரும் முழுமையா குணமடைந்து தற்போது இந்திய அணிக்கு திரும்பியும் இருக்காரு. இந்த 2 நட்சத்திர வீரர்களும் சாம்பியன் டிராபி தொடர்ல தேர்வு செய்யப்படாங்க. இதனால இந்திய அணி பாத்தீங்கன்னா மிகவும் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முகமது சிராஜ் இருக்காரு, ரித்திஷ் ராணா இருக்காரு, பும்ரா இருக்காரு, இவரோட முகமது சமி, குல்தீப் யாதவ் இவங்களும் இணைந்து இருக்காங்க. இதனால பவுலிங்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்தியா பலம் வாய்ந்த அணியா தான் சாம்பியன் டிராபிக்கு செல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.